வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நாம் எனக்கு இந்த வீடியோவில் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனில் ஒரு டாப் 300 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 7க்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 6 வரைக்கும் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் அந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பார்ட் 6 வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்டர் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதற்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்குது. உங்களுக்கு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பார்டர் வாரியர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 30ஆம் தேதியிலேருந்து இதோட டெஸ்ட் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ மேக்ஸில் வந்து நம்பர் சிஸ்டம், ரீசனிங்கில் வந்து கோடிங் டீகோடிங், இங்கிலீஷில் வந்து நவுனு, ஜிகேயில் வந்து ஸ்போர்ட்ஸ், சென்சஸ், லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா. இதற்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் புக்கு, சரியா, பிடிஎஃப் கிடையாது, புக்கு. ஸோ புக்கு வந்து நம்மளோட ஆப்லேயே நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் கிடச்சிரும். மேக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு, ரீசனிங் கொஸ்டின்ஸு, இங்கிலீஷில் கிராமர் ரூல்ஸு, ஜிகேவோட டேட்டா, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நமக்கு இந்த ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிரும், சரியா. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஸ்கோரை நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட பிஎஸ்எஃப்க்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கா, டெஸ்ட் பேட்ச் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ எங்களாலே இப்போ தான் ரெடி பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு நீட்டான ஒரு டெஸ்ட் பேட்சாக இது இருக்கும். ஸோ எவ்ரி 3 days ஒன்ஸ் டெஸ்ட் நடக்கும்ப்பா இது. ஸோ 3ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21ஆம் தேதி வரைக்கும் நமக்கு போகுது. இந்த 21ஆம் தேதிக்குள்ளாடி நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் என்ன பண்ணிடலாம், படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் டேட் எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்போம், சரியா. எக்ஸாம் டேட் ஒரு மாதம் இன்னும் தள்ளி போனாலும், ஜூன் தாண்டி ஜூலை போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் டெஸ்ட் வாங்குவோம், ரிவிஷன் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்ன பண்ணுறதில்ல, வாங்கிறதில்ல. ஸோ நீங்கள் பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேன் வந்து சீரியஸாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, 9384417810. இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 499 வரும், சரியா. உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும், சரியா. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. பார்ட் 7ல் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The product of two numbers is 1408 and their LCM is 352. Find the HCF அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 எண்களின் பெருக்கல் பலன் 1408, அவற்றின் எல்சிஎம் 352 எனில் HCF-ஐ கண்டறியவும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்கடா. எப்போதுமே இந்த HCF தான் ரெண்டுக்குமே காமனாக இருக்கக்கூடிய வேல்யூ, சரியா. இதில் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், அப்போ A இன்ட்டு பி எவ்வளவு, 1408. அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இந்த ஃபார்முலா நிறைய டைம் யூஸ் பண்ணுறோம், கரெக்டாடா. அப்போ இதோட எல்சிஎம் எவ்வளவு, 352. ஹச்சிஎஃப் என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதில் நம்ம யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தா கூட இந்த 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் தான் 8 வரும். அப்போ ஆப்ஷன் 4 தான் நமக்கு ஆன்சராக இருக்கும். டவுட்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 352 இன்ட்டு 4, 2 இன்ட்டு 4 8, 5 இன்ட்டு 4 20க்கு 0, இது 2, 3 12 2 எவ்வளவு, 14, 1408 நம்ம கிடச்சிரும், சரியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A person bought some pens at the rate of 14 for a rupee and sold them at the rate of 12 for a rupee. What is the profit percentage அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு பேனாவை, அதாவது ஒரு ரூபாய்க்கு 14 பேனாவை வாங்கி அதே 1 ரூபாய்க்கு 12 பேனா விற்கிறார். அவருக்கு லாபமாக நஷ்டமானு சொல்லி கேட்குறாங்க, சரியா. 14 பேனாவை வாங்கி 14 பேனோட காஸ்ட் ப்ரைஸை வாங்கி 12 பேனா விற்றாலே அவருக்கு வந்து என்ன கிடைச்சிது, அந்த காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருது. அப்போ இந்த 2 பேனா அவருக்கு லாபம், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம், 2ஓட டிஃப்ரென்ஸ் எடுப்போம். 2ஓட டிஃப்ரென்ஸ் டிவைட் பை என்ன பண்ணுவோம், செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு என்ன போடுவோம், 100 போடுவோம். அப்போ 2ஓட டிஃப்ரென்ஸ் 2. ஒரு நிமிஷம். ஸோ 2ஓட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2, செல்லிங் ப்ராடக்ட் எவ்வளவு, 12,
இன்ட்டு என்ன போடுவோம் 100 போடுவோம். 1 2 6 2 12. அப்போ 100/6 நமக்கு என்ன இருக்கும் 16.66 இருக்கும். வேணால் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 6 6 40 1 6 6 இப்போ 16 வருது. ஒரே ஒரு இதாக இருக்குது. ஸோ 16.66 தான் நமக்கு வந்து என்னதான் இருக்கும் ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ 3வது கொஸ்டின் பார்த்துடலாம். If P is to Q is equal to 1 is to 3, R is to S equal to 2P is to 3Q, what is the value of PR ratio QS சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இல்லை கவனிங்க. P is to Q அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 1 is to 3. R is to S அதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 2P ரேஷியோ 3Q. அப்போ பிஆர்னா என்ன பண்ணுவோம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். கரெக்டாக? பிஆர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 1 × 2P என்ன இருக்கும் 2P. அதே மாதிரி QS இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். QS மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கும் 3 × 2 3 × 3 9Qன்னு கிடைக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஆர் ரேஷியோ QS கேட்டிருக்காங்க. சரியா? பிஆர் ரேஷியோ QS வந்து 2P ரேஷியோ 9Q. நமக்கு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா PQவோட வேல்யூ நமக்கு தெரியும்லப்பா, அதை அப்ளை பண்ணணும். இதில் Pயோட வேல்யூ நமக்கு தெரியும், Qவோட வேல்யூ தெரியும். சரியா? Pயோட வேல்யூ வந்து என்னது 1, Qவோட வேல்யூ வந்து என்னது 3, அதை அப்ளை பண்ணணும். அப்போ 2Pனா 2 × 1, 9Qனா 9 × 3. அப்போ நமக்கு என்ன இருக்கும் 2 × 9 × 3 எவ்வளவு 27. அப்போ ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும் 2:27. சரியா? ஸோ ரொம்ப ஈஸி தான் ரேஷியோ கொஸ்டின்ஸில். நம்ம கொஞ்சம் ஐடியா இருந்தாலும் என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். 3வது கொஸ்டின் பாருங்க. If 15% of a number is 120, then what will be the 180% of that number அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 15% of a number. சரியா? அப்போ 15% வந்து நமக்கு எவ்வளவு 120பா. கொஸ்டினை கேட்டிருக்காங்க 180%, 180% என்ன நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிக்கணும். அப்போ கேன்சல் பண்ணலாமா? 3 5 15, இல்லை 5 3 15, 4 3 12 0. அப்போ 1 3 3 சாரி 1 5 5 8 5 40. அப்போ 18 × 8 64 வரும்போது லாஸ்ட்டில் 4 முடியும்னா இதுதான் நமக்கு ஆன்சராக வரும். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 180 × 8 மல்டிப்ளை பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் அந்த 0 வரும். அப்போ 8 × 8 64. 64 யூனிட் டிஜிட் வந்து 4, அடுத்து 0 இருக்கும். அப்போ 40 முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, இதை போட்டுட்டேன். இல்லை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 18 × 8 8 8 64 4 மீது 6 1 8 8 6 14 0. முடிஞ்ச அளவுக்கு யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்ணுங்கள். கொஸ்டின் என்ன பண்ணலாம் டக்குன்னு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Sakshi can do a piece of work in 20 days. Tanya is 25% more efficient than Sakshi. The number of days taken by Tanya to do the same piece of work அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா Sakshi தன்யா 2 பேர் கொடுத்துருக்காங்கடா. சரியா? ஸோ Sakshi பார்த்தீங்க அப்படின்னா கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. தன்யா வந்து 25% மோர் எஃபிஷியன்ட் தான் Sakshi. அப்போ Sakshi வந்து 100% இருந்துச்சு அப்படின்னா தன்யா எவ்வளோ இருக்கும் 125% இருக்கும். கரெக்டா? அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 4 25 100, 5 25 125. அப்போது அவங்களோட எஃபிஷியன்சி வந்து 4:5 இருந்துச்சுன்னா, எஃபிஷியன்சி வந்து 4:5 இருந்துச்சுன்னா டைம் நமக்கு என்ன பண்ணுவோம் தலையில போடுவோம். அப்போ டைம் என்ன இருக்கும் 5:4. ஸோ 5 மடங்கு வேலையை இந்த Sakshi எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 1 மடங்கு வேலைன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க 4 நாளில் முடிப்பாங்க. நம்ம கொஸ்டினை கேட்டிருக்காங்க தண்ணியாக தானே எவ்வளோ நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ தண்ணியை வந்து 4 மடங்கு வேலை செய்வாங்க, 4 மடங்கு டைமில் செய்வாங்க. அப்போ 4 × 4 நம்ம எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அவங்க 16 நாளில் முடிப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Minto alone can make a table in 75 days, while Pinto alone can make it in 150 days. Pinto started the work and worked for 30 days. In how many days Minto can finish the remaining work சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 2 பேர் வேலை செய்கிறாங்கடா. பேர் சூப்பராக இருக்குல்ல, மின்டோ பின்டோ. சரியா? ஸோ இந்த மின்டோ பார்த்தீங்க அப்படின்னா 75 டேஸில் வேலை செய்கிறாங்க. இந்த பின்டோ பார்த்தீங்கன்னா 150 டேஸில் வேலை செய்கிறாங்க. சரியா? அப்போ ரெண்டுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 150 ஒர்க் தான் நமக்கு கிடைக்கும்.
அப்போ 75 இன்ட்டு 2 தான் என்னது 150. 150 இன்ட்டு 1 எவ்வளவு 150. சரியாப்பா? அப்போ 2 1 ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வாங்க இவங்க. என்ன சொல்லியிருக்காங்க, பின்ட்டு ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் ஒர்க் ஃபார் 30 days. அப்போ மொத்தம் 150 ஒர்க் இருக்கும். இந்த பின்ட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எத்தனை நாள் ஸ்டார்ட் பண்ணுறாரு? பின்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் செய்வார். அப்போது எத்தனை நாள் வேலை செய்கிறாரு? 30 நாள் வேலை செய்கிறார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் செஞ்சார்னா 30 நாள் எத்தனை ஒர்க் செய்வார்? 30 ஒர்க் செய்வார். மீதி எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 120 ஒர்க் இருக்கும். இந்த 120 ஒர்க்கை யார் செய்கிறா? மின்டோ செய்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் மின்டோ கேன் ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். மின்டோ வந்து இந்த 120 ஒர்க் செய்கிறாங்க. மின்டோ வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்வாங்கப்பா. அப்போ 120 ஒர்க் செய்யணும் எத்தனை நாள் ஆகும்? 120/2 எத்தனை நாள் ஆகும்? 60 நாள் ஆகும். டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்ட் தெரிஞ்சு என்ன பண்ணலாம், டக்குன்னு போடுவான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? "40% of the cost price of an article is equal to 30% of its selling price. What is the profit percentage?" சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 40% of the cost price. அப்போ 40% of the cost price is equal to 30% of the selling price. ஸோ கேன்சல் பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4 காஸ்ட் ப்ரைஸ் தான் வந்து என்னது, 3 செல்லிங் ப்ரைஸ். அப்போது காஸ்ட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ்க்கு ரேஷியோ எடுங்க. அப்போ இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு வரும்போது டிவிஷனாக மாறிச்சா, அதே மாதிரி இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷனுக்கு போகும்போது டிவிஷனாக மாறும். அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, அதை 3/4ன்னு போடுவீங்க. அப்போ 3 காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் 4 செல்லிங் ப்ரைஸாக இருக்கும்ப்பா. அப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டிஃப்ரென்ஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 1, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு 3, இன்ட்டு என்ன போடுவீங்க 100. அப்போ 100/3நாலே நமக்கு என்ன தெரியும், ஃப்ராக்ஷன் வேல்யூ 33.33% போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The price of a bike first decreased by 25% and then increased by 50%. What is the percentage increase in the price of bike சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு பைக்கோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்கப்பா. முதல்ல டிக்ரீஸ் ஆகுதான், 25% டிக்ரீஸ் ஆகுதான். அப்போ 100ல் 25% டிக்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ ஆகும்? 75,000. 75/100. அடுத்தது பார்த்தீங்கன்னா 50% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ 100ல் 50 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ ஆயிரும்? 150. 150/100. கேன்சல் பண்ணிங்கன்னா 3 25 75, 4 25 100, 3 50 150, 2 50 100. இதையும் கேன்சல் பண்ணலாம், 25 4 100. அப்போ 3 9, 9 இன்ட்டு 25 எவ்வளோ கிடைக்கும்? 225 நமக்கு கிடைக்கும். இதோட பை 2 கேன்சல் பண்ணால் 1 2 1 2 2 4 2 10. அப்போ 100ன்னு இருந்த விலை இப்போ எவ்வளோ மாறி இருக்குது? 112.5 மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? நமக்கு 12.5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, அப்போ ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும்? 12.5 நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டுருவோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? Find the HCF of 27/50, 9/20, 6/25 அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ HCF நம்ம கேட்டாங்க அப்படின்னா HCF ஆஃப் ஃப்ராக்ஷன். சரியா? HCF ஆஃப் ஃப்ராக்ஷன். HCF ஆஃப் ஃப்ராக்ஷன் அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க? HCF ஆஃப் நியூமரேட்டர் divided by LCM of denominator. divided by LCM of denominator. சரியா? அப்போ நியூமரேட்டருக்கு HCF எடுக்கும். அப்போ நியூமரேட்டரில் என்னெல்லாம் இருக்குது? 27 9 6. இப்போ HCF நீங்கள் எதுக்கு எடுப்பீங்க? 27 9 6க்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? HCF எடுப்பீங்க. எதுக்கு எல்சிஎம் எடுப்பீங்க? 50 20 25க்கு என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. 50 20 25க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. புரியுதா? அப்போ மேலே இருக்குது HCF எடுங்க, கீழே இருக்க என்ன பண்ணுங்க? எல்சிஎம் எடுங்க. அப்போ இது 27 9 6க்கு நம்ம HCF எடுத்தால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 3 தான் கிடைக்கும். கரெக்டு தானே? அப்போ HCFே நமக்கு 3 கிடச்சிது. ஏன்னா காமனாக இருக்க வேல்யூ 3 மட்டும்தான் இருக்கும், 6 வராது. அப்போ நம்ம 3 போட்டோம் அப்படின்னா 3ல் முடியுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 3/100. அப்போ இந்த 50 20 25 நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன தான்ப்பா கிடைக்கும்? 100 தான் கிடைக்கும். 20 25. ஸோ நீங்கள் 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 10 5 50, 4 5 20, 5 5 25. ஸோ திரும்ப நீங்கள் 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 2 5 10, 4 1 5 5. திரும்ப நீங்கள் 2ஆல் போட்டிங்கன்னா 1 2 2 4 1. அப்போ 5 5 25, 25 2 50, 52 எவ்வளவு? 100. நீங்கள் செய்ய வேணாம், மேலே இருக்கிறத வச்சு என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The average age of 30 students in a class is 20 years.
If each student age is increased by 5 years, then determine the number by which the average age is increased. இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட்பா. ஸோ ஆவரேஜ் கூட ஒவ்வொரு இதுலேயும் நம்ம 5 இன்க்ரீஸ் ஆனோம் அப்படின்னா அந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆகும்? 5 இன்க்ரீஸ் ஆகும். 2 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆகும்? 2 இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? இங்கே ஈச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈச்சில் 5 இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆகும்? 5 இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொன்று கூட 2 இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆகும்? 2 இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆவரேஜ் வந்து என்ன ஆகும்? 5 சப்ட்ராக்ட் ஆகும், கழியும். அதே மாதிரி 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்பர் கூடயும் இல்லை, இதுதான் முக்கியமானது. ஈச் எல்லாத்துலேயும் ஈச் 5 வந்து என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும். இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு என்ன தான் இருக்கும்? 5ன்னு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் ஆஃப் 2 கியூப் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம்னா என்னடா அர்த்தம்? A1 கியூப் ரேஷியோ A2 கியூப். அது என்ன கொடுத்துருக்காங்க? 64 ரேஷியோ 343. என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் த 2 கியூப். சைட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. A1 ரேஷியோ A2 என்ன நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ 64க்கு நீங்கள் கியூப் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். 4 கியூப் தான் 64. அப்போ 4 வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ 4:7 என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். அப்போ 343 அதே தான் இருக்கும். 7 கியூப். நம்ம செக் பண்ணவே வேண்டாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஆவரேஜ் ஆஃப் 9 consecutive நேச்சுரல் நம்பர் இஸ் 51. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அமாங் திஸ் நம்பர்? இதுவும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான்ப்பா. இப்போ கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பரோட ஆவரேஜ் வந்து 51. சரியா? அப்போ கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் வந்து என்னது? மிடில் நம்பர் அர்த்தம். கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் வந்து என்னது? மிடில் நம்பர், நடுவில் இருக்கக்கூடிய நம்பர். இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கன்சிக்யூட்டிவ் நம்பர்னால் வந்து என்னது? இப்போ 1 2 3 4 5 இதெல்லாம் கன்சிக்யூட்டிவ் நம்பர். அப்போ இதோட ஆவரேஜ் வந்து என்னது? மிடில் நம்பர். என்னது? 3. நம்ம இது எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் வகுத்தா நம்ம கிடைக்கும்ல, அப்படிலாம் பண்ண வேணாம். டைரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். அப்போ 9 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பரோட ஆவரேஜ் 51னா 51ங்கிறது வந்து என்னது? மிடில் நம்பர். அப்போ இதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் வரும், இதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் வரும். புரியுதா? அப்போ இதுக்கப்புறம் முன்னாடி இருக்க 4 நம்பர்னா என்னெல்லாம் வரும் நமக்கு? 50 49 48 47. அப்போ இதான் வந்து என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர். பின்னாடி இருக்க நம்பர்னால் 52 53 54 55. இதுதான் மொத்தம் 9 நம்பர். அதெல்லாம் இந்த கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆவரேஜ் வந்து மிடில் நம்பர்னால் மிடில் நம்பர் தான் வந்து என்னது? ஆவரேஜாக நமக்கு இருக்கும். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்னா இந்த 51 என்ன பண்ணணும்? 4 கழிச்சிடணும். புரியுதா? 54 4 கழிச்சா 47. டேரெக்டாக என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் போட்டுடலாம். இது உங்களுக்கு புரியுதுக்காண்டி இந்த மாதிரி எழுதுனேன். சரியாப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? A is thrice as fast as B and B is twice as fast as C. If the journey is covered by C in 66 minutes, then find the time taken by A. அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? A is thrice. அப்போது A B C நம்ம போடுவோம். A is thrice அப்படின்னா Aக்கு வந்து 3 போடுவோம். சரியா? A is thrice as fast as B தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு thrice போட்டதுன்னா இதுக்கு என்ன பண்ணும்? 1 போடும். அடுத்த பாருங்கள், B is twice. அப்போ B வந்து ட்வைஸ். அப்போ Bக்கு ட்வைஸ் போட்டாச்சு. அதுக்கு ஆப்போசிட் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, கம்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணும்? 1 போடணும். அப்போ இதுக்கு 1 போட்டாச்சு. அப்போ இந்த ரேஷியோ என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருக்க வேல்யூ இதில் போடுவோம். கரெக்டாக? 2. இது பக்கத்தில் இருக்க வேல்யூ இதில் போடுவோம். என்னது? 1. அப்போ இது சால்வ் பண்ணியாச்சுன்னா 3 × 2 வந்து என்னது? 6. 1 × 2 எவ்வளவு? 2. 1 × 1 எவ்வளவு? 1. அப்போ 6 மடங்கு 2 மடங்கு 1 மடங்கு வேகத்தில் போவாங்க. அதில் அந்த C வந்து 66 நிமிஷத்தில் போவாங்க. அப்போ 1 மடங்கு வேகத்தில் போகிறதுனால அவர் எவ்வளோ நேரத்தில் போவார்? 66 நிமிஷத்தில் போவார். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 1 மடங்கு வேகத்தில் 66 நிமிஷத்தில் போனார் அப்படின்னா 6 மடங்கு வேகத்தில் எவ்வளோ நேரத்தில் போவார்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம்? மேலே உள்ளதை மல்டிப்ளை பண்ணிட்டு கீழெல்லாம் என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம். 1 6 6 11 6 66. அப்போ எவ்வளோ நேரத்தில் போவார் அவர்? 11 நிமிஷத்தில் போவார். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? Three numbers are in the ratio 3:9:11 and their HCF is 29. Find the number சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இந்த HCF அப்படின்னாலே இந்த மூணுக்குமே காமனாக இருக்கக்கூடிய நம்பர். அப்போ ரேஷியோ நம்ம நம்பராக எடுத்தோம்னா என்ன பண்ணுவோம்? 3x 9x 11xன்னு எடுப்போம். ரேஷியோ நம்பராக எடுத்தோம் அப்படின்னா
அப்போ இந்த மூணுக்குமே காமனாக இருக்கக்கூடியது என்னப்பா, எக்ஸ் தானே காமனாக இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் தான் வந்து என்னது ஹச்சிஎஃப், இந்த எக்ஸ் தான் வந்து என்னது ஹச்சிஎஃப். அதோட வேல்யூ தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 29 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 கூட இந்த 29 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 27 லாஸ்ட்டில் 7 முடியணும். லாஸ்ட்டில் 7 முடியுது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கான ஆன்சராக இருக்கும். வேறு எது நீங்கள் என்ன பண்ண வேணாம், மல்டிப்ளை பண்ண அவசியமே கிடையாது. வேணால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 3 கூட 29 மல்டிப்ளை பண்ணுவீங்க, 9 கூட 29 மல்டிப்ளை பண்ணோம், 11 கூட 29 மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம இப்போ தான் செஞ்சோம், அதே இது ரிப்பீட் ஆகிருக்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 0.000081? அப்போ 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9. இங்கே 2 டெசிமல், ஸ்கொயர் ரூட்னா 2 டெசிமல், ஒரு டெசிமல் போடணும். இந்த 2க்கு 1, இந்த 2க்கு 1, இந்த 2க்கு 1. அப்போ 3 டெசிமல் தள்ளி நம்ம என்ன பண்ணணும், புள்ளி வைக்கணும். அப்போ 0 0 0 0. அப்போ 3 டெசிமல் நமக்கு இருக்கணும். இப்போ 3 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு ஆன்சர் இருக்கும் 0.009 இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். What will be the ratio of the least common multiple and highest common factor of 22, 11, 44 கேட்காங்க. ஒன்றுமே இல்லைப்பா, எல்சிஎம்முக்கும் ஹச்சிஎஃப்க்கும் ரேஷியோ கேட்காங்க. நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, 22, 11, 44 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ 22, 11, 44 எல்சிஎம் எடுத்தோம். முதல்ல 14 போடலாமா? 2 11 22, 1 11 11, 4 11 44. திரும்ப 2ஆல் போடலாமா? 1 1 2, 11 22 2 எவ்வளவு? 44. இப்போ எல்சிஎம் எவ்வளவு? 44. ஹச்சிஎஃப் நம்ம என்னது பார்த்தோன்னே போட்டுக்கலாம் 11. ஏன்னா 11 தான் ரெண்டுக்குமே என்னதான் இருக்குது, காமனாக இருக்குது. சரியா? அப்போ இதை கேன்சல் பண்ணால் 4 11 44, 1 11 11. அப்போ நமக்கு ரேஷியோ என்ன இருக்கும், 4:1 இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் அது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Four P is equal to 5Q and 3Q is equal to 4R. What is the value of PQR கேட்டிருக்காங்க. அப்போ 4P is equal to 5Q ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் 3Q is equal to 4R. அப்போ P/Q கண்டுபிடிங்கடா. இப்போ P/Q இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷனாக மாறும், அப்படி தானே? அப்போ இங்கே 5 இருக்கும், இதை நீங்கள் இங்கே போகும்போது டிவிஷனாக மாறிடும், 5/4. அதே மாதிரி Q/R is equal to என்ன இருக்கும், 4/3. நம்ம என்ன பண்ணுவோம், PQRல போடுவோம். கரெக்டாக? அப்போ இதில் PQ நமக்கு என்ன இருக்குது, PQ என்ன இருக்குது, 5 4. சரியா? QR என்ன இருக்குது, 4 3. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இங்கே சேம் வேல்யூ இருக்குல்ல. அப்போ நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் போட்டுடலாம். அப்போ Pயோட வேல்யூ வந்து என்னது 5, Qயோட வேல்யூ வந்து என்னது 4, Rோட வேல்யூ வந்து என்னது 3. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன இருக்கும், 5:4:3 இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு சூப்பரான சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக இதை சால்வ் பண்ணி இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களோட ஆன்சரை என்ன பண்ணுவேன், பின் பண்ணி வைப்பேன். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு பார்டர் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ தேவை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சீரியஸாக படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த உங்களோட ப்ரிப்ரேஷனில் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இதற்கான ஃப்ரீ மெட்டீரியல் நம்மளோட ஆப்பில் வந்துடும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் இருக்கும்ப்பா. எக்ஸாம் வந்து இன்னும் ஒரு 8 மாதமோ 1 வருஷம் தள்ளி நடந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள விட மாட்டோம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருப்போம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The average of 5 numbers is 32. If one number is removed, then the average become 28. What is the removed numberன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 5 நம்பரோட ஆவரேஜ் வந்து 32ஆடா. ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா 4 நம்பர் ஆகிடும். அப்போ ஆவரேஜ் எவ்வளோ மாறிடு, 28 மாறிடும். அப்போ 5 × 32 எவ்வளோ கிடைக்கும், 150 160 இருக்கும். 5 இதோட சம் நமக்கு எவ்வளோ இருக்கும், 120 இருக்கும். கரெக்டாக தானே? இந்த நம்பரையும் ஆவரேஜையும் நம்ம மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், சம் கிடைக்கும். நம்ம இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 × 28, 4 × 20 80, 4 8 32. அப்போ எவ்வளோ இருக்கும், 112 நமக்கு கிடைச்சிடும். அப்போ 5 பேரோட சம் 160 இருந்துச்சான், 4 பேரோட சம் 112 ஆகிடுச்சு. அப்போ எவ்வளோ நமக்கு ரிமூவ் பண்ணிக்காங்க பார்க்கணும். சரியா? அப்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 48 நமக்கு கிடைக்கும். சரியா?
ஸோ 48ங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு பார்ட் 8க்கான வீடியோ நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.